பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் காவல்துறை பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். பின்னணி என்ன? வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி தன்னுடைய வீட்டின் அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரைக்கும் 27 பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருமான கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுல ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல பல முக்கிய அரசியல் கட்சியினரின் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்து வரக்கூடிய சூழல்ல மாநில காவல்துறை இந்த வழக்கை விசாரித்தால் நியாயமாக இருக்காது, அந்த விசாரணையானது சுதந்திரமாக இருக்காது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கொலையில் தொடர்புடைய சம்போ செந்தில், மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் தலைமறைவாக இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை கைது செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகளை காவல்துறை எடுக்கவில்லை என்பதாலும் இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் அளித்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே அவசரமாக குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை புலன் விசாரணை எதையும் நடத்தவில்லை என்பதனால இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த வாதத்தை கேட்ட நீதிபதி இந்த மனுவுக்கு ஜூலை 21ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தார். அப்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் தங்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்க காரணத்தினால் அந்த விசாரணை நீதிமன்றத்தினுடைய விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை நீதிபதி ஏற்க மறுத்துவிட்டார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.